ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப் காப்பிரைட் ஸ்ட்ரைக். இதில் வந்து நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க 2022. ஸோ என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் என்னென்ன ரூல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அடுத்த 90 நாளுக்குள்ளே வரக்கூடாது. 3 ஸ்ட்ரைக் இதே மாதிரி 90 நாளுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சேனல் டெர்மினேஷன் ஆயிரும். அவ்வளோதான், சேனலை ரிமூவ் பண்ணிடுவாங்க, யூடியூப்பை டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சேர்த்துருக்காங்க. இப்போ என்னென்னா வந்து 3 ஸ்ட்ரைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு 7 நாள் உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. முன்னாடியெல்லாம் 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உடனே சேனல் காலி ஆயிரும். இப்போ ஒரு 7 நாள் கொடுத்துருக்காங்க. இந்த 7 நாளுக்குள்ளே நீங்கள் கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தோ, இல்லை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்துச்சுல்ல அந்த ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணுறதோ, இல்லை 2வது ஸ்ட்ரைக்கை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணீங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணிட்டீங்க, அந்த ஓனரை கான்டாக்ட் பண்ணி காப்பிரைட் கொடுத்தவங்களை கான்டாக்ட் பண்ணி இல்லை அதற்கான ரீசனை சொல்லி கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இந்த 7 நாளுக்குள்ள திரும்ப உங்கள் சேனல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயம். 2வது, எப்போவுமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ரைக்குக்கான வீடியோ நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு துளி கூட அந்த ஸ்ட்ரைக்கு ரிமூவே ஆகாது. ஓகேங்களா? 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து உங்கள் சேனல் டெலீட் ஆயிடுச்சு, டெர்மினேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அசோசியேட் பண்ணி வச்சிருந்த சேனல்கள் எல்லாமே காலி ஆயிரும். ஆட்சன்ஸாக இருக்கட்டும், அந்த ஆட்சன்ஸு அதே மெயில் ஐடி பாஸ்வேர்டில் நீங்கள் இன்னொன்று ஒரு 4 சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எல்லா சேனலுமே டோட்டலாக போயிடும். எல்லா ஆட்சன்ஸாக இருக்கட்டும், டோட்டலாக அந்த சேனல் எல்லாமே போயிடும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் திரும்ப 3 ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேறு மெயில் ஐடியில் நீங்கள் சேனலை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரே மெயில் ஐடியில் கிரியேட் பண்ணாதீங்க. ஆட்சன்ஸ் வேறு மெயில் ஐடி, சேனல் வேறு மெயில் ஐடி, அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. 2வது, இந்த அதே மெயில் ஐடி பாஸ்வேர்டில் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 3 ஸ்ட்ரைக் வந்து சேனல் வந்து டெலீட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா புதுசாக சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பிக்க முடியாதுன்னு அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க. புதுசாக நியூவாக சேனல் க்ரியேட் பண்ண முடியாது அதே மெயில் ஐடியில் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதாவது சேனல் 3 ஸ்ட்ரைக்கு வந்து சேனல் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் உள்ள எல்லா வீடியோவும் டெலீட் ஆயிரும், ரெக்கவர் பண்ண முடியாது. சேனல் வீடியோவெலாம் ரெக்கவர் பண்ண முடியாது, யூடியூப்லேருந்து ரிமூவ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான், இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ யூடியூப்பில் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வந்திருக்கிற நியூ அப்டேட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.